வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து ஜூன் மாதத்துக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மேஷம் ராசி தொடர்பாக இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா மேஷம் ராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அது கொஞ்சம் இவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீண்ட நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக நல்ல முன்னேற்றத்தோடு முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்களுக்கு ஏற்பட போகுது. இவங்களோட மேலதிகாரிங்க கூட பேசும்போது மட்டும் அவசரமாக முடிவு எடுக்கிறத வந்து தவிர்த்துட்டு புதிய வேலைகள் எல்லாம் வர காத்திருக்கு. அதுக்காக கொஞ்சம் பெரிய இவங்களோட மூத்தவங்க கூட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பண வரவு பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். ஆனால் வீடு வண்டிக்காகவோ ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற முதலீடு ஏதாவது செய்யணும் மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த வாரம் அதை கொஞ்சம் கடத்தி வைக்கிறது வந்து நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட தொடர்பு வந்து இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்களோட ஆலோசனை வந்து ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் குறித்து கொஞ்சம் ஞாபகமாக அதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட நல்லா ஏதாவது சின்ன சின்ன தவறுகளை புரிஞ்சு பேசி அதை நீக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். திருமண முயற்சிக்காக காத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மேஷம் ராசியை பொறுத்தவரையில். உடல் சோர்வு, தூக்கமின்மை, தலைவலி இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். அதோடு கூட கொஞ்சம் நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து கடந்து வந்துடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் கவனம் கூடுதலாக செலுத்த வேண்டிய வாரமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான நாள் எது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்ட நம்பர் பார்த்திங்கன்னா 1, 9 இது வந்து இவங்களுக்கு இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட நம்பராக இருக்கும். இதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் ரொம்ப இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலராக இருக்கும். இந்த கலரை வந்து இவங்க இந்த வாரம் பயன்படுத்துகிறாங்கன்னா அதிகமான ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சக்ஸஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக மேஷராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம், அந்த முன்னேற்றத்திற்கு அதிகமான பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். எந்த அளவுக்கு இவங்க பொறுமையாக செயல்படுறாங்களோ அந்த அளவுக்கு வேலை, குடும்பம், தனிப்பட்ட முயற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பொதுவாக இதை வந்து இவங்க எந்த அளவுக்கு கவனமாக நிதானமாக பெரியவங்களோட அனுசரித்து இந்த வாரத்தை கடத்துகிறாங்கங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போது மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இது உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.